So in today's session, 9th English, what we are going to see, we are going to continue with this grammar portion. இந்த கிராமர் போர்ஷன்ல என்ன பார்த்திருந்தோம்? போன செஷன்ல ப்ரெப்போசிஷன் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு நவுனோ அல்லது ஒரு ப்ரோனோனுக்கு முன்னாடி உபயோகிக்கக்கூடிய வார்த்தை மற்ற வார்த்தைகளுடன் என்ன உறவு இருக்குங்கிறத அது நமக்கு தெரிவிக்கும் இல்லையா? அதுதானே ப்ரெப்போசிஷன். பொசிஷன், அதனுடைய இடம் என்ன, இல்லை என்ன, இட் டெல்ஸ் us the position where it is exactly being placed. எங்க இருக்கு அந்த நவுனை பத்தின தகவல் அது நமக்கு தெரிவிக்கும். கரெக்டா? சூப்பர். இந்த ப்ரெப்போசிஷன்லயே நம்ம முதல் விதமான ப்ரெப்போசிஷனான ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம் பார்த்திருப்போம். என்ன பார்த்திருப்போம்? ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். இன்னும் நமக்கு வேற என்னெல்லாம் இருக்கு? ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரெப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இன் டெப்தா இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இஃப் டைம் பர்சஸ் we move on to preposition of movement also. Today's class we shall concentrate these two things in depth. போன கிளாஸ்ல I would have given introduction, எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு நம்ம பார்த்துப்போம். I'll quickly recap it, then we move on to prepositions of place as well. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இல்லாம நம்ம ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பா மாட்டோம் இல்லையா? We'll start up with a motivational story. So this is a story of potato, egg, and coffee beans. So what is the story going to be, ma'am? Once there was a father, daughter, mother, a happy family, but this kid was quite frustrated, always complaining about the things that she had. இப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்குது, எப்ப பாரு புலம்பிட்டே இருக்குது. இப்படிதான் அந்த பொண்ணு, எனக்கு இதுக்கு இல்ல, கிடைக்கல, இங்க எனக்கு பண்ணல, இந்த மாதிரியே சொல்லிட்டே இருந்தா. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு அப்பா நினைச்சாங்களாம். அப்பா என்ன சொல்றாங்க? Please go to the market, buy a kg of potatoes, egg, and we have some coffee beans at home. I'll give you a task, you please do it. So what she does, after she buys these things, two things from the market, she comes back home and father asks her to boil these three things in three different stoves. 3 ஸ்டவ் இருக்கு. 3 ஸ்டவ்லையும் தனித்தனியா அதை கொதிக்க வைக்க சொல்றாங்க. ஒண்ணுன்னா கொதிக்கிறது. நீங்க சாதாரணமாவே பார்த்திருப்பீங்க, உருளைக்கிழங்கு வந்து ஒரு கெட்டியான நேச்சர், அழுத்தமா இருக்கும் இல்லையா? ஒரு கல்லு மாதிரிதான் இருக்கும். முட்டை எப்படி இருக்கும்? அப்படி அதுவும் ரொம்ப பெருசா கனமா இருக்காது. ஆனா லேசா இடிச்சதுன்னா கூட அது உடைஞ்சு போயிடும் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய கரு டக்குன்னு வெளில வந்துடும். அடுத்தது காஃபி பீன்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஆஃப் ஹார்ட் நேச்சர். பெருசா இன்னும் அதுக்கு பெருசா டிஸ்கிரைப் பண்றதுக்கு இல்லை. அது ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியது, ஒரு நல்ல வாசனையா இருக்கும். அதுதான் நம்ம குடிக்கிறோம். சரி, இது மூணுத்தையும் கொதிக்க சொன்னாரு அப்பா. 3 கொதிச்சுதான். 3 கொதிச்சோடனே சரி இப்ப நீ அடுப்பு அணைச்சிரு அப்படின்னாராம். அடுப்பு அணைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உருளைக்கிழங்கு வந்து கெட்டியா இருந்தது வந்து இப்ப வந்து சாஃப்ட் ஆயிடுது. எக் வந்து முட்டை வந்து ஃப்ரெஜைலா ரொம்ப உடஞ்சு போற மாதிரி தானே இருக்கும். நான் தான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ரொம்ப வேகமா வச்சோம்னா கூட உடஞ்சு போயிடும். இப்ப அது வந்து ஹார்ட் ஆயிடுது. காஃபி பீன்ஸ் கொதிக்க வச்சோன்னே அவ்வளோ ஒரு நறுமணம், வீடு முழுக்க அவ்வளோ ஒரு ஸ்மெல், ஒரு வாசனை, ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஆஹா, என்ன ஒரு நறுமணம்! காஃபி குடிக்கிறவங்களுக்கு, காஃபி பிடிக்கிறவங்களுக்கு இந்த இது தெரியும். குழந்தையிலான நீங்க ரொம்ப பிடிக்க கூடாது. இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் ஸ்டில் ஃபார் திஸ் பர்பஸ் ஆஃப் ஸ்டோரி ஐ எம் கிவிங் சச் அ நோட் டு இட். இதுல இருந்து என்னமா தெரிஞ்சுக்கிற நீ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பா கேட்டானே, எனக்கு என்னப்பா தெரிஞ்சது, உருளைக்கிழங்கு வந்து கெட்டியா இருந்தது, ஹார்ட் ஆயிடுது. காஃபி பீனை கொதிக்க வச்சோன்னா நிறைய நறுமணம் வீசுது. எக் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருந்து இப்ப நல்லா ஹார்ட் ஆயிடுது. ஸோ இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, உனக்கும் இதே மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள்லாம் வருது. யூ ஹவ் பீன் பிளேஸ்ட், புட் ஃபோர்த் வித் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், lot of happenings are there in your life. How you take those situations? Are you going to become hard substance like this egg, or going to become very light-hearted, or become soft like this potato, which was very hard in nature and became very soft after getting boiled in water? Or are you going to be of this coffee nature, who is going to spread fragrance, that is, illuminate good fragrance to the people whom you are surrounded with? நல்ல வாசம் வீசுற மாதிரினா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தைகள், நல்ல
ஒரு குட் என்வாயன்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ண மாதிரி நீ இருக்க போறியா? So there are several things that happens to us and happen around us in life. But what truly matters is how we respond to the situation when something happens to us. நம்ம எப்படி அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம், ரியாக்ட் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. இப்போ ஒரு கஷ்டம் இருந்தாலும், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படியே முடங்கி போய் உட்காந்துருவேனா, பரவாயில்ல அதனால என்ன, இந்த பிரச்சனை தானே, நான் பாத்துக்கிறேன், என்னால இதை சமாளிக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா அந்த பிரச்சனையை நம்ம தாண்டி போயிடுவோம், கடந்து வந்துடும் இல்லையா? So whatever it is, we need to take it in a good note and face it. This is the story. So we'll quickly move on to prepositions of time, place and movement. Preposition of time. Mostly நமக்கு இந்த கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து in, on, at இல்லையா? preposition of time வந்தபோது in, on, at இந்த வார்த்தைகளை நம்ம அநேகமா பயன்படுத்துறோம். Mostly we use these words. Are there any other words that we use apart from these two words? If these three words வேற ஏதாவது இருக்கா? எப்பேலேந்துன்னு சொல்லும்போது since, during அதன் பொழுது, அதற்கு முன்பாக, முன்னாடியே வந்துட்டேன், I came before the bell rang, மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். I need to submit this book after this weekend. வார இறுதி நாட்களுக்கு அப்புறம் நான் புத்தகத்தை சப்மிட் பண்ணணும். within, you need to submit the return the books by Friday. புத்தகத்தை வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள கொடுத்தானும். ஸோ நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் in, on, at, since, எப்பலேந்து, அதன் பொழுது, எப்பலேந்து ஒரு வேலையானது நடக்கிறது அப்படிங்கிற போது since, during அதன் பொழுது, அதற்கு முன்னாடி, அப்புறம், அதற்குள், by. ஸோ இந்த in, on, at இது வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும்? Is there anything that we can do so that we can remember these words in, on, at? In, on, at. So we use in while I am referring to the month. I was born in the month of June. நான் ஜூன் மாசத்துல பிறந்தேன். மந்த்ஸை சொல்லும் போது இன்னுங்கிற ப்ரெப்போசிஷன் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். சீசன்ஸ், சம்மர், வின்டர், ரெய்னி, சீசன்ஸ். வருடங்கள், I was born in 1992. 1992 ஆண்டு நான் பிறந்தேன். செஞ்சுரிஸ், டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் ரேபிட்லி இன் 21st century இப்படிதானே சொல்லுவாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து எப்போ அதிகமாச்சு? 21ஆம் நூற்றாண்டு போதுதான் அதிகமாச்சு. ஸோ செஞ்சுரிஸ் வரும்பொழுது இன், மந்த், சீசன்ஸ், இயர்ஸ், செஞ்சுரிஸ், லாங் பீரியட்ஸ். லாங் பீரியட்ஸ். People lived in caves in ancient times. In ancient times, people lived in caves. குகைக்குள்ளதான் வசிச்சாங்க. எப்போ? during ancient times. ancient times பொழுது இந்த காலத்துல வந்து மக்கள் வந்து இந்த குகைகள்ல தான் வசிச்சாங்க. So when it comes to months, seasons, years, centuries or long periods, we are using this preposition in. Okay, we are using this preposition in. When are we using this preposition on? எப்போ உபயோகிக்கிறோம்னு யாருக்கா தெரியுமா? Can someone say me? On எப்போ பயன்படுத்துறோம்? Anybody? Any idea?
when we mention days, we have English class. We have class for English on 9th English class on Wednesdays and Saturdays. On Wednesdays and Saturdays. கிழமைகள் சொல்லும் பொழுது நம்ம ஆன்ங்கிற ப்ரெப்போசிஷனை பயன்படுத்துறோம். ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம். முக்கியமா அதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பொழுது, எப்ப நடக்குது. கிழமைகள் சொல்லும் போது நம்ம ஆன்ங்கிற ப்ரெப்போசிஷன். தேதி. India got independence on 15th August. இல்லையா? 15th August. When did India get independence? On 15th August. தேதிகள் சொல்லும் பொழுது ஆன்ங்கிற ப்ரெப்போசிஷனை உபயோகிக்கணும். ரெப்பிட்டேட்டிவ் டேஸ், தொடர்ச்சியாக நீங்க போகக்கூடிய செல்லக்கூடிய நாட்கள். I have music class on Monday and Friday. On Mondays and Fridays, I have music class. திங்கட்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் எனக்கு பாட்டு கிளாஸ் இருக்கு. ஸோ ரெப்பிட்டேட்டிவ் டேஸ். நான் அந்த உதாரணங்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தை எழுதும் பொழுதே சொல்றேன். சரியா? என்னங்கிறது உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். I go for a walk on Mondays. திங்கட்கிழமைகளில் நான் நடைபயிற்சிக்கு நான் செல்வேன். சரி, ரெப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன். தொடர்ந்து நீங்க எல்லா திங்கட்கிழமை மட்டும்தான் நீங்க செய்யறீங்க. So when are we using this preposition on? Days, date, or repetitive days? Like this, we use this preposition on. Next, we have this preposition at. என்ன இருக்கு? Preposition of time ஆன at இருக்கு. Class starts at 6:30 p.m. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? It starts at 6:30 p.m. Time, specific time. Noon. இந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கும் போது midnight. So for these words, we mention preposition of time at midnight. I woke up at 6 in the morning. காத்தால 6 மணிக்கு நான் எழுந்தேன். We will have lunch at noon. I have doctor appointment at 3:30 p.m. We have doctor appointment at 3:30 p.m. ஸ்பெசிஃபிக்கான நேரம் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அப்ப அட்ங்கிற ப்ரெப்போசிஷனை உபயோகிக்கணும். ஸோ யூ கேன் மேக் நோட் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதை நீங்க எழுதினீங்கன்னா உங்களால குயிக்கா ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்ப நான் இன்னும் உபயோகிக்கணும்? ஆன் அட். ஏன் இதை நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நீங்க வந்து இந்த இன் ஆன் அட்டை ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸா கூட உபயோகிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ வந்து அது கிளாஷ் இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம்ல மந்த்ஸ், மாதங்கள், சீசன்ஸ், வருடங்கள், செஞ்சுரிஸ், 2000s, 2000. So these are the various prepositions of time that we use, and specifically in, on, at. இது சந்தேகம் வரதுனால எப்போ பயன்படுத்துறோம்? வார நாட்கள்ல, தேதிகள், ரிப்பீட்டேட்டிவான டேஸ் பத்தி நான் மென்ஷன் பண்றேன்னா அப்போ எக்ஸாக்ட் டைம், noon, midnight, such words we use these prepositions. புரிஞ்சுதா? Let's see few questions pertaining to this. இந்த preposition of time ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம எப்படி தெரியுமா பார்க்க போறோம்? Any clue how we are going to see it? We are going to see in the form of a story.
ஒரு கதை சும்மா காமிச்சிருப்பேன். அந்த கதையிலேயே வந்து நீங்க எங்க ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம் உபயோகிச்சிருக்காங்கங்கிறத பார்க்க முடியும். யா. I love summer vacations in June. My family and I usually plan a trip to the mountains on the first weekend of June. We leave at 6 a.m. on Friday morning and drive for hours through the scenic route. பொதுவாவே கோடை விடுமுறைகள்னா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஜூன் மாசத்துல இங்க பாத்தீங்கன்னா, மாதம் வந்திருக்கு. ஜூன் மந்த். இப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த இன், ஆன், அட் காமிச்சேன் இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னேன்? இன்ன வந்து சீசன்ஸ்க்கு உபயோகிப்போம். ஜூன் மந்த்ல வந்து எனக்கு இந்த சம்மர் வெகேஷன். அப்போ இந்த ட்ரிப் போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். எப்போ போறேன்? ஜூன் மந்த்ல வாரம். இப்போ போறேன். அதனால இங்க ஆஃப். வாரத்துல அப்போ போறேன். இந்த சென்டென்ஸோடைய தேவைங்க ஆஃப் ஒரு உபயோகிக்கப்பட்டிருக்கு. வி லீவ் அட் எத்தனை மணிக்கு நான் கிளம்புவேன்? 6 மணிக்கு. ஸ்பெசிபிக் டைம். எப்பொழுது? வெள்ளிக்கிழமைகளில். கிழமைகள் வரும்பொழுது ஆன்ங்கிற ப்ரெப்போசிஷன் உபயோகிக்கிறோம். ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைமா உபயோகிக்கப்படுது. அண்ட் டிரைவ் ஃபார் hours. நிறைய மணி நேரம் நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். த்ரூ தி சீனிக் ரூட். இந்த கார் ஓட்டிங் போறது, இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் ஆறு, ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும். அதை பார்த்துட்டே நாங்க போவோம் ட்ரிப்புக்கு. ஜாலியா இருக்கும். நீங்களும் இப்படிதானே போவீங்க ஜாலியா உங்களுடைய குடும்பத்தோட, இல்லையா? We reach our destination in the evening. சாயங்கால வேளையில நாங்க எங்களுடைய சேர வேண்டிய இடத்துக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம். ஜஸ்ட் அட் சன்செட். எப்பொழுது? ஜஸ்ட் அட் சன்செட். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது. ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். யூ ஆர் டெல்லிங் இட் இஸ் சன்செட். எப்பொழுது? சன்செட் பொழுது. We spend our days exploring in the mornings. காலை வேளைகளில். In the mornings. And relaxing on the afternoons. At 7 p.m. we gather and share stories. 7 மணிக்கு நாங்க ஒன்னா கூடி கதைகளை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துப்போம். At 7 p.m. At noon சொல்லுவோம். On the afternoons சொல்லுவோம். In the morning. On the morning சொல்ல மாட்டோம். Morning. When it comes to morning, we use this preposition of time in. On the last day of our trip. எப்போ? On the last day of our trip, we wake up early at 5 a.m. எத்தனை மணிக்கு எழுந்துப்போம்? 5 மணி அளவுல எழுந்து சூரியன் உதிக்கிறத வந்து, அதுவும் மலையிலேருந்து எப்படி அது உதிக்குதுங்கிறத பார்ப்போம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆல்வேஸ் ட்ரெஷர் இன் மை மெமரிஸ். என்னுடைய ஞாபகத்தமா நான் அது எப்போதுமே சேமிச்சு வச்சிருப்பேன். ஐ ஆல்வேஸ் ட்ரெஷர் இன் மை மெமரிஸ். ஆன் தி லாஸ்ட் டே ஆஃப் ஆர் ட்ரிப். எப்பொழுது? ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க. எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? 5 மணிக்கு. ஸ்பெசிபிக் டைம் இஸ் பீன் டோல்ட் ஓவர் ஹியர். தட் இஸ் தி ரீசன் these words in, on, at அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி prepositions of time இங்க நம்ம உபயோகிக்கிறத நீங்க பாக்குறீங்க. என்ன தெரியுமா பார்க்க போறோம்? We are going to move on to prepositions of place. அப்படின்னா எந்த பொருள் எங்க இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்களே தான் சொல்ல போறீங்க. இங்க பார்க்க போற படத்துல ஒரு பூனை அந்த பெட்டிக்கு பக்கத்துல இருக்கா. பூனையோ நாயோ. லுக்ஸ் லைக் அ டாக். ஸோ வேர் இஸ் இட்? எந்த இடத்துல இருக்கு?
இங்க பார்த்தோம்னா பொட்டிக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, பொட்டிக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, கிட்டக்க இருக்கு. இங்க பெட்டிக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரியுது. we need to match in front of சொல்லலாமா? இந்த படத்துக்கு பொருத்தமான வார்த்தை in front of, அதற்கு முன்னாடி, முன்பாக. இங்க அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு, on, அதோடைய சர்ஃபேஸ டச் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? ஆன்ங்கிற ப்ரப்போசிஷனை உபயோகிப்போம். ஒரு இடத்துக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ப்ரப்போசிஷனா ஆனை பயன்படுத்துவோம். பெட்டிக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? அடியில. சூப்பர், அண்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு சென்டர்ல இருந்து எனக்கு பதில் வந்திருக்கு, அண்டர்னு. கிரேட். இங்க பெட்டிக்கு பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்குன்னா இங்க என்ன வார்த்தை வரும்? இன்னா, பிஹைண்டா, நியர்பையா? பின்னாடி இருக்கு. பின்னாடிக்கு பயன்படுத்த வார்த்தை பிஹைண்ட். இதுக்குள்ள இருக்கு. இட்ஸ் அன் என்க்ளோஸ் ஸ்பேஸ். ஒரு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால நியர் பயன்படுத்துவோமா? நோ, இட்ஸ் இன் தி பாக்ஸ், இன்சைட் தி பாக்ஸ். மூடப்பட்டிருக்குன்னா இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் இன், அதனால நம்ம இதை சூஸ் பண்றோம். மூடவும் படல. நியர், நியர்பை, அருகில் இருக்கிறது, பக்கத்துல இருக்கு, அதனால நியர். கரெக்டா? சூஸ் பண்ணிருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கா? shall I lock these answers? ஏதாவது திருப்பி மாத்தணுமா? சரியா தான் இருக்கா, இல்லாட்டி நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கா? You tell me, then I'll fix these answers. செக் பண்ணி பார்ப்போமா? Okay, let me submit. Word in front of, முன்பாக, on, under, behind. show answer சொன்னேன்னா இப்படி வரும். இந்த படத்துக்கு இது பொருத்தமான preposition of placeங்கிறது எனக்கு காமிக்கும். நைஸ், இன்ட்ரெஸ்டிங், குட். குவிஸ் மாதிரி பார்ப்போம். prepositions of place குவிஸ் மூலியமா பார்த்து தெரிஞ்சுப்போம். எந்த ஆப்ஷன்ங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க. I'm going to choose on, after you say the answer, I'm going to choose the appropriate answer. எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? What is its position where it has been placed? Where is the apple? Under the books, in the books, on the books, between the books. இந்த புக்ஸ் நீ ஏன் இங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. a good question. இந்த புக்ஸ்னா அதுக்குள்ள இருக்கும், ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸா இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்கோம், வீட்ல இருக்கோம், we are living in a house, வீட்டுக்குள்ள இருக்கோம் இல்லையா? இட் இஸ் a closed space. ஆனா இங்க என்ன ஆகுது? வெறும் இந்த சர்ஃபேஸை மட்டும் தான் தொடுறது. என்ன பண்றது? இந்த புத்தகத்தை மட்டும் தொடர மாதிரி இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் touching the surface. That is the reason. Perfect. It is on the books. Great. Where are the birds? எங்க இருக்கு இந்த பறவைகள்லாம்? Under the nest, beside the nest, in the nest, on the nest. No, it's not on the nest. It's in the nest. அதுக்குள்ள தானே உட்கார்ந்துட்டு இருக்கு. Where is the dog? நாய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? மரத்துக்கு மேலையா, மரத்துக்குள்ளையா, மரத்துக்கு அடியிலையா, மரத்துக்கு மேலையா? தொடாத மாதிரி இருக்கு மேல. அது இப்ப படம் எல்லாம் மாட்டி வச்சிருக்கோமே பெயிண்டிங்க, இப்படி இருக்கா? இல்லையே, மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. அண்டர் த ட்ரீ. The bird is
on the box, in front of, in, behind. பின்னாடி இருக்கு இல்லையா, பெட்டிக்கு பின்னாடி இருக்கு, அதனால behind. சூப்பர். The deer is dash the trees. இரண்டு மரங்களுக்கு இடையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. On, between, in, into. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ற விரும்புறேன். இரண்டு பொருட்களுக்கு நடுவுல இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம பிட்வீன்ங்கிற ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸா உபயோகிப்போம். The cricket match, the final cricket match was held between India and Pakistan. Between India and Pakistan. இரு அணிகள் தான். அந்த இரு அணிகளுக்கு இடையில தான் அந்த ஃபைனல் கிரிக்கெட் மேட்சே இருக்கு. இப்ப நம்ம சாண்ட்விச் சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும்ல சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்ல பார்த்தோம்னா மேல ஒரு பிரெட்டு, கீழே ஒரு பிரெட், நடுவுல தானே அந்த ஃபில்லிங் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கோ இல்லாட்டி தக்காளி வெங்காயம் நடுவுல இருக்கும். தி salads is being placed between the breads. இந்த ரெண்டு பிரெட்டுக்கு இடையில தானே இருக்கும். ரெண்டு விஷயங்களுக்கு, ரெண்டு பொருளோ ரெண்டு நபர்களுக்கு இடையில ஒண்ணு இருக்குன்னா அப்பதான் நம்ம பிட்வீன். நாட் மோர் தென் டூ, எக்ஸாக்ட்லி டூ. தென் அண்ட் தேர் ஒன்லி வில் பி யூசிங் திஸ் ப்ரெபோசிஷன் ஆஃப் பிளேஸ் பிட்வீன். நிறைய இருக்கு, அதுக்கு நடுவுல அது மாட்டின்னு இருக்கு அப்படின்னா among. இப்ப நிறைய மரங்கள் இருக்கு, அப்ப நடுவுல வந்து இந்த மான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப amongன்னு நம்ம உபயோகிச்சிருக்கலாம். கரெக்டா ரெண்டே ரெண்டு மரம் தான் இருக்கு. The policeman is standing in the car, in front of car, on the car, under the car. காருக்கு முன்னாடி நிக்கிறாரு மேம், அதனால in front of. சிம்பிள் தான் இல்ல, முன்னாடி நிக்கிறானா in front of. The boy is jumping dash the river. நீருக்குள்ள அவர் குதிச்சிருக்காரு, into. This is a movement. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் நகர்றார், அதனால இன்டூங்கிற இடம் இந்த இடத்துல, இந்த சென்டென்ஸ்ல இது ப்ரெபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்டா ஆயிடுது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் நகர்றாரு இல்லையா, ஒரே இடத்துல இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெல்லிங் த பிளேஸ். There is a movement of this person from one place to another. That is the reason we tell into. அதனாலதான் இந்த into வந்து ப்ரெபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். The plant is dash the table. On the table. Correct. அதுக்கு மேல இருக்கு, டேபிள் மேல தொடருது. It's just touching the surface. Look dash the blackboard. இந்த blackboard பாருங்களேன். Look at the blackboard. எங்க பார்க்கணும், இந்த blackboard பார்க்கணும். My school is dash the city. In the city, on the city, under the city, between the city. It is in the city. இந்த நகரத்துல தான் இருக்கு. So in today's session, we have understood in depth prepositions of time, prepositions of place. Lot more prepositions are there. With some more examples and questions, we'll be seeing preposition of movements in depth in next session. Okay? With an interesting manner. இதை விட இன்னும் சிறப்பா நம்ம பார்க்கலாம். இன்னும் பெட்டரா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கா, வழி இருக்கா? கண்டிப்பா அந்த முறையிலையும் நம்ம பார்ப்போம். மறக்கவே கூடாது, நம்ம எப்படி கேட்டாலும் நம்மளால சரியான பதில் தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், next session we'll be having a multiple choice question also for last 5 minutes. Please come prepared. இந்த learning the game, இந்த பாடத்தோட கேள்விகளா கூட இருக்கலாம். synonym, antonyms இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அது சார்ந்ததா இருக்கும். இந்த கிராமர் போர்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். So please come prepared. Thank you so much. Have a great weekend. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.